சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ, வணக்கம். மீண்டும் நான் பட்டுக்கோட்டையிலேருந்து ராஜேஸ்வரி சாமுவேல் வில்சன். சரிங்க, இப்போ அவங்க டெஸ்ட்டு பண்ணிக்கணும், தடுப்பூசி போட்டுக்கணும், அதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு கர்ப்ப காலத்தில் அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், அதாவது அவங்க சிந்தனைகள், செயல்கள் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம இந்த மீடியாவிலேருந்து தள்ளி இருக்கணுங்க. பொழுதுக்கும் வாட்ஸ்அப் பார்க்குறதோ, ஸ்டேட்டஸ் பார்க்குறதோ, இல்லை இன்ஸ்டா பார்க்குறதோ, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், ஒரு கடவுள் பக்தி இருக்கிறவங்கன்னா கடவுள் மேலே உள்ள ஈடுபாடு, அந்த மாதிரி உங்கள் சிந்தனைகளை பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கணும். அது குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, குழந்தைக்கு 6 மாதம் 7 மாதம் ஆகும் பொழுதுலேருந்தே அதுக்கு காது கேட்கிற திறன் வந்துருங்க. வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் குழந்தைக்கு தெரியும். குழந்தையோடையே பேசலாம். அவங்க குழந்தை எய்த்தாப்பில் இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிவிட்டு, பாப்பா நல்லா இருக்கியாடா, உனக்கு என்ன வேணும், பசிக்குதா, நான் என்ன சாப்பிடட்டும், உனக்கு என்ன பிடிக்குது சொல்லு. சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னாக அவங்க யாருமே வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே என்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தையோடையே பேசுங்க. இதெல்லாமே உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அதோட இம்பேக்ட் தெரியும். குழந்தையோட பேசுங்க. வளைகாப்பு நிகழ்ச்சியே எதுக்கு நடத்துகிறாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த வளைகள் சத்தம் வேலை செய்யும் போதெல்லாம் கேட்கும் பொழுது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு அதெல்லாம் உணர்த்தப்படும். அதனால தான் நிறைய புராண கதைகள்லாம் கூட சொல்லுவாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது குழந்தைக்கு காது கேட்குறதுக்கு அது நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க. ஸோ நீங்கள் குழந்தையோட பேசுங்க, சாப்பிடுங்க. இன்றைக்கி நான் இதை சமைச்சேன், இதை பண்ணினேன், போனேன், எல்லாம் பேசுங்க குழந்தைகிட்ட. குழந்தை இருக்கிற மாதிரியே தொட்டு பண்ணுங்கள். மூமெண்ட் காட்டும், குழந்தை உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் காட்டும். பேச பேச பேச. சரி, இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு பெண்ணுக்கு அவசியங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா யாராக இருந்தாலுமே சரிங்க, அந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும். இப்போ யாருமே இல்லை, கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த கணவன் செய்து தான் ஆகணும். ஏன்னா 2 பேருடைய எதிர்காலம் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன சொத்து நம்மளுக்கு இருந்தாலும் பிள்ளை சொத்து மாதிரி வருமா? அதனால் கணவனும் மனைவிக்கு அந்த கர்ப்ப காலத்தில் நிறைய உதவிகள் செய்யணும். அவங்களுக்கு செய்ய முடியாத வேலைகளாக இருக்கலாம், இல்லை அவங்களால ரொம்ப ஒரு சமையல் செய்ய முடியாமல் இருக்கலாம், இல்லை வேலைக்கே போக முடியாமல் இருக்கலாம். நான் பார்த்துக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன். மென்டலாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாரல் சப்போர்ட் ரொம்ப 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 பெண்ணுக்கு அவசியம். அவங்களுக்கு எரிச்சல் வரும் தான், கோபம் வரும் தான், எரிச்சலாக பேசுவாங்க, கோபமாக திட்டுவாங்க. நீ என்ன திட்டிட்ட, நீனே பண்ணிக்கோ, நீனே செஞ்சுக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு போகக்கூடாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவள் நம்மளை கூப்பிடலைன்னா கூட, நீ சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, என்ன பண்ண, ஏது சாப்பிட்ட, என்ன கூப்பிட்டு பேசுங்க. ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் அந்த நேரத்தில். சரி, இதெல்லாம் அந்த மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு என்றைக்கோ நடந்த சண்டை, ஏதோ ஒரு கடன் கஷ்டம், இதெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற கருவுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். ரொம்ப கோபம் வர்றது, எரிச்சல் வர்றது, மாமியார் மேலே கோபம், இல்லை வீட்டுக்கார் மேலே கோபம், இல்லைனா அம்மா மேலே கோபம், எனக்கு கேட்டதை இவன் செய்யலைன்னா அண்ணன் தம்பி மேலே கோபம், இது எல்லாத்தையும் அந்த வெளிப்படுத்தக்கூடிய நேரம் ப்ரெக்னென்சி டைம் கிடையாதுங்க. நீங்கள் அதை வெளிப்படுத்தி ஆக்ரோஷமாலாம் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றும் பாதிக்கப்படும். நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருக்கணும். அதை தான் நான் முதவே சொன்னேன். 1 வருடமோ 2 வருடமோ ஒரு தியாக வாழ்க்கை மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போகணும். ஒரு பெண் அந்த குழந்தைய பாதிக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது. ஸோ ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு குறைந்தது 5 முறையாவது டெஸ்ட்டு பண்ணணுங்க. மெடிக்கல் டெஸ்ட்டு போய் பண்ணிக்கணும், செக்கப் பண்ணிக்கணும். அவங்க அப்போ பார்க்கும் பொழுது பிபி இருக்குது சொல்லிட்டாங்கன்னா அதற்குரிய மருந்து மாத்திரைகள் தருவாங்க, சுகர் இருக்குதுன்னா அதுக்குரியதை தருவாங்க. அதெல்லாம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தை பிறந்தோன்னா அதெல்லாம் மாறிடும். அதெல்லாம் ப்ரெக்னென்சியில் சில நடைபெறுகிற சேஞ்சஸ் தான் என்ன. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. குழந்தை பிறந்த பிறகு ஒரு சில மாதங்கத்தோடு அந்த மருந்து மாத்திரைகளாக நம்ம நிறுத்திடலாம். ஒன்றும் நம்மளுக்கு அதனால் பிரச்சனைகள் வராது. சரிங்க, இது நம்ம தொடர்ந்து இப்படியே வரும்பொழுது மாதம் நம்ம எடை என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எடை ஏறலை அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்கணும், நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஏன் எனக்கு எடை ஏறலை அப்படின்னு கேட்கணும். தேங்க்யூ.